தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். அவர்களே, அன்னையினுடைய தேர் திருவிழா. அப்பா நன்றி அப்பா. இந்த விடியற் காலை 3 மணி ஆராதனையில நாட்களில யாரெல்லாம் புகழ் செபித்தார்களோ அன்னை தேரை பார்க்கிற பொழுது ஆண்டவரே, உங்கள் வல்லமை மக்கள் பெறும்படி அப்பா, உங்கள் ஆசீர்வாதத்தை மக்கள் பெறும்படியாய் செபிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். குறிப்பா எங்கள் தனிகை புதுவை மாதா ஆலயத்திலே திருத்தலத்திலே சரியாக 6 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன், திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து தேர்பவடி, ஆடம்பர தேர்பவடி தொடங்குகிறது. வாங்க, திருத்தணிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்னை பக்தர்களே, இயேசுவின் அருளை ஆசீர்வாதத்தை தாய்மாரியா பெற்றுத் தருகிறார். அன்னை கடவுள் அல்ல, ஆனால் கடவுளின் தாய். கல்வாரியிலே அவர் நமக்கு தாயாய் மாறி இருக்கிறார். அவருடைய தேரை கொண்டு வருவதன் மூலமாய் அம்மா நமக்காக ஜெபித்துக் கொண்டே வருவாங்க. அந்த தேரில பங்கேற்பதன் மூலமாய் அம்மா நமக்காக பரிந்துரைத்துக் கொண்டே வருவாங்க. அம்மா நம்மை நாடி வந்து கொண்டே இருப்பார்கள். அன்னை மரியா அருள் நிறைந்தவர். இதை சொன்னவர் கடவுள். தூதரை அனுப்பி சொல்றார், மாதா யார்? மாதா என்றால் அருள் நிறைந்தவர். ஏன் மாதா கிட்ட இவ்வளவு சாரியா போறாங்க என்றால், அவர் அருளை தந்து கொண்டே இருக்கிறார். நமக்காக ஜெபித்து இறைவனிடமிருந்து பெற்று தந்து கொண்டே இருக்கிறார். மாதா கடவுள் அல்ல, மாதா கடவுள் அல்ல, கடவுளின் தாய். கல்வாரியிலே அவர் எனக்கும் உனக்கும் தாயாக மாறினால், கல்வாரியிலே இயேசு சொன்னது மூலமா இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று சீடருக்கு தாரை வார்த்தை கொடுக்கிறார். எனவே நாம் அனைவருமே ஆண்டவருடைய சீடர்கள். எனவே நமக்காக கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவிடம் வேண்டுகிறார்களோ, அவர்கள் அனைவருக்கும் தாயாக இருக்கிறார். இயேசு நம்பினார். தாய் மரியா எனக்காக இருந்தார் என்றால் என் பிள்ளைகளுக்காகவும் இவர் இருப்பார் என்று நம்பி நமக்காக கொடுத்திருக்கிறார். தேவ தாய் தேர்பவனில் செபிங்க. அருள் நிறைந்தவர். இதை சொன்னது கடவுள். மங்கள வார்த்தையில கபிரியேல் தூதரை அனுப்புகிறார். அருள் நிறைந்தவரே வாழ்க. கடவுளின் தூதரை மாதாவை பணிந்து வாழ்க என்று சொல்லுகிறார். ஒரு படை வீரன் ஒரு அரசனை பார்த்து வாழ்க என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அரசர் உயர்வில் இருக்கிறார். ஒரு தொண்டன் தன் தலைவன் அரசியல்வாதியை பார்த்து வாழ்க என்று சொல்வார் என்றால் அவர் அரசியல்வாதி. அவர் ஆட்சிக்கு வருகிற பொழுது அவர் ஏதாவது நல்லது செய்வார், அரசியல் சட்டத்திலிருந்து நல்லது நடக்கும் என்று. ஒரு முதலாளி கிட்ட இருக்கிற ஒரு தொழிலாளி, ஐயா நீங்க வாழ்க, ஏன்னா அவர் சம்பளம் கொடுப்பார், குடும்பத்துக்கு உதவி செய்வார், வாழ்க. கடவுளுடைய தூதர் மாதா கிட்ட வாழ்க ஏன் சொல்ல வேண்டும்? ஏனென்றால் அவரே சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லி அனுப்பி இருக்கிறார், அவர் அருள் நிறைந்தவர். நீ யாரை பார்க்க போகிறாயோ, நான் யாரிடம் உன்னை அனுப்புகிறேனோ அந்த தாய் அருள் நிறைந்தவர். அப்போ கடவுளின் தூதர் அருள் நிறைந்தவரே வாழ்க. அம்மா அருள் நிறைந்தவர், அருளை கொடுத்தவர் கடவுள், அருளின் ஊற்றாய் இருக்கிறார். அந்த அருள் நிறைந்தவராய் இருப்பதால் தான் பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் வேலையாணிக்கு போறவங்க செய்தித்தாள்ல பார்க்கலாம், சரிங்க, கேள்விப்படலாம், கூட்டம் அதிகரித்து கொண்டே போகுது. ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவாங்க, இந்த வருஷம் அதிகமான கூட்டம். எப்படி அதிகரிச்சுட்டே போகுது? அருள். இது ஆண்டவரால் நிகழ்கிறது. நம் பார்வைக்கெல்லாம் வியப்பா இருக்கு தேவனுடைய வார்த்தை. இது ஆண்டவரால் நிகழ்கிறது, நம் பார்வைக்கு வியப்பா இருக்கிறது. அந்த அருள் நிறைந்த தாய் நம்ம அவர் தேடி போகிற பொழுது தனது அருளால் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். நான் பாவியா ஜெபிச்சா எனக்கு நடக்கும், ஆனால் அவர் அருள் நிறைந்து ஜெபிக்கிறார். வித்தியாசத்தை பாருங்க. நான் பாவி, நான் ஜெபித்தால் நடக்கும். நம்மெல்லாம் பாவிகள், நம்ம ஜெபித்தால் நடக்கும். அவர் அருள் நிறைந்தவர். அன்னை மரியா அந்த அருளால் இறைவனிடம், இந்த நற்கருணை ஆண்டவரிடம் ஜெபிக்கிறார். அதன் மூலமாய் வல்லமை அருள் ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். எனவே இந்த தாய் தான் இந்த தேர்பவனியில் வருவாங்க. எங்கெல்லாம் மாதா கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இன்றைக்கு தேர்பவனி இருக்கும். வேளாங்கண்ணியில, பெசநகர்ல, திருத்தணி தனிகை மாதா ஆலயத்துல மாதாவுக்கு பார்த்து, அம்மா எனக்காக ஜெபிங்க, அம்மா நான் தேர்பவனியில பங்கேற்கிறேன், அம்மா எனக்காக பரிந்துரைங்க, அம்மா இந்த தேரினுடைய ஆசீர்வாதத்தை, அம்மா உங்க ஜெபத்தை என் மேல விழணும், அம்மா உங்க ஜெப பார்வை என் மேல விழணும்மா, ஆண்டவருடைய அருள் எனக்கு வேணும் அம்மா, இயேசுவோட கிருபை எனக்கு வேணும் அம்மா, மாற்றுங்க அம்மா, தடைகளை உடைங்கம்மா, அம்மா நீங்க தகர்த்து போடும்படியா ஜெபம் இருக்கட்டும் தாயே. செபிங்க பிள்ளைகளை, நடக்கும். தேர்பவனியில பங்கேற்போம். நன்றி தாய். அம்மா நன்றி, தாய் மரியாவை நன்றி, இறைவா நன்றி, வல்லவரே நன்றி. இன்றைக்கு தேர்பவனியில
பலரை தொட இருக்கிற இந்த தேர்பவனில பலரை ஆசீர்வதிக்கிற இந்த விடியற் காலை 3 மணியில பிள்ளைகளுக்கு விடுதலை தருகிற ஒவ்வொரு நாளும் நோம்பிலிருந்து ஜெபித்த பிள்ளைகள் இதோ மாதாவின் பிறப்பு விழாவிலே வாழ்வீர்கள். மாதா பிறப்பு விழாவிலே இயேசு கிருபையால் வாழ்வீர்கள். மாதா பிறப்பு விழாவிலே இயேசு கிருபையால் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். மாதா ஜெபத்திலே அவர் பிறப்பு விழாவிலே நீங்கள் புதிதாய் பிறப்பீர்கள். உங்கள் குடும்பம் பிறக்கும், வளர்ச்சியிலே பிறக்கும், ஆசீர்வாதத்திலே பிறக்கும், தன்னம்பிக்கையிலே பிறப்பீர்கள். குடும்ப வளர்ச்சியிலே ஆசீர்வாதத்தை அருளிலே நீங்கள் பிறப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் சாட்சியமாய் புதுமையாய் பிறப்பார்கள். உங்கள் தொழில் ஆசீர்வாதமாய் பிறக்கும். எதுவெல்லாம் முடியவில்லையோ, எதையெல்லாம் அவமானமோ, எதையெல்லாம் இயலவில்லையோ, ஆண்டவர் பெயரால் அதெல்லாம் இயலும். பிறக்கும், புதியது பிறக்கும். அன்னை மரியாள் ஜெபத்திலே புதியது பிறக்கும், அபிஷேகமாய் பிறக்கும். சுகமாய், வளர்ச்சியாய், ஆசீர்வாதமாய், பாக்கியமாய், தடைகள் நீங்க பெற்று திருமணங்கள், தடைகள் நீங்க பெற்று குழந்தை பாக்கியம், தடைகள் நீங்க பெற்று வீடு கட்டி, தடைகள் நீங்க பெற்று கடன் பிரச்சனை தீர்ந்து, தடைகள் நீங்க பெற்று குடும்பத்தில சமாதானம், தடைகள் நீங்க பெற்று அதிசயமான உடல் சுகம், தடைகள் நீங்க பெற்று உன் தொழிலில ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். அன்னையினுடைய பிறப்பு விழா, திருவிழா, வேளாங்கண்ணி தாய் ஆரோக்கிய அன்னை தணிகை மாதா திருவிழா வாழ்த்துக்கள். குறிப்பாய் எனது தணிகை புதுமை மாதா ஆலயத்தை சார்ந்த மக்கள் 200 குடும்பங்கள் இருக்கிறார்கள். கிளை பங்களா சேர்த்து சொல்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அன்னையினுடைய பிறப்பு விழா, ஆரோக்கிய அன்னை தணிகை மாதா விழா, வேளாங்கண்ணி தாய் திருவிழா வாழ்த்துக்கள். அன்னை நமக்காக இருக்கிறார். அன்னை ஆண்டவருடைய அருளை பெற்று தருகிறார். செபியுங்கள், இயேசுவின் பெயரால் வாழ்வீர்கள். செபிப்போமாக. இறைவா, அந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்துல உடைய திருப்பாடல் நினைவேங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம் என்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென். நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளும் இனிய நாளே. ஆமென்.